ஸ்ரீ குருபியோ நமக. நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பளில் அழைக்கின்றோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஒளிப்பதிவு. கடந்த வாரம் நம்ம ஒரு டீம்லாம் பன்றிபுரம் போயிருந்தோம். ராயரை பார்க்கறதுக்கு மந்திராலயத்தில் போய் அங்கே சேவை பண்ணிட்டு பன்றிபுரம் போய் வந்தோம். இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை விட்டலனுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிராச்சீன ஒரு சந்நிதியில் இப்போ நம்ம நின்று இந்த படம் பிடிச்சுட்டு இருக்கோம். கல்பாக்கம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கம்பாக்கம் என்ற கிராமத்துக்கிட்ட விட்டலாபுரம் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான ஒரு கிராமம், இயற்கை சூழல் நிறைந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் விட்டலனுடைய சந்நிதி, பிராச்சீன சந்நிதி. தமிழ்நாட்டில் விட்டலாபுரம்னு 2 கோயில் இருக்கு. திருநெல்வேலி கிட்ட அங்கேயே விட்டலாபுரம் பகவானுடைய சந்நிதி இருக்கு. இங்க சோழ மன்னன் ஆசைப்பட்டு கட்டின ஒரு கோவில். அதுக்கு ஹம்பியில் இருக்கக்கூடிய விஜய விட்டல் டெம்பிள் மாதிரியே கிருஷ்ணதேவராயர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் கட்டி கொடுத்ததாகவும், பின்னர் அந்த ஆலயம் சிதிலமடைந்து சில முற்றுகையினால் சிதிலமடைந்து போனதாகவும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிருஷ்ணபிரேமி சுவாமிகளும் முரளிதர சுவாமிகளுடைய முயற்சியினால இங்க புனருத்தாரணம் நடந்து இதெல்லாம் சிதிலமடைஞ்ச கோயிலெல்லாம் சரி பண்ணி ருக்மணி சத்யபாமா சமேதரா விட்டலனை இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு, பிராச்சீனமா, ரொம்ப ரம்யமான ஒரு இடம். விட்டலன் பிரேமிகா விட்டலன் இங்க இந்த ஆலயத்துக்கு ஒரு நாமதேயம் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரேமை மிகுந்து இருக்கணும்னா டெஃபினட்டா இங்க வரணும். விட்டலனுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம், பழமையான ஒரு இடம்னா இந்த விட்டலாபுரத்துடைய ஆலயத்தை தான் சொல்லணும். நண்பர்கள் அவசியமா இங்க தரிசனம் பண்ணணும். இங்க தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அருமையான ஒரு நிர்வாகம். இங்க பூஜை பண்ணக்கூடியவங்க, தொண்டு செய்யறவங்க, ஊழியர்கள் எல்லாமே ரொம்ப அனுசரணையா இருக்காங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லி அற்புதமா ஒத்துழைக்கின்றார்கள். இந்த பதிவினுடைய ஒரு விசேஷமா நாளைக்கு 7ஆம் தேதி செப்டம்பர் 7, 2025 சந்திர கிரகணம். நிறைய யூடியூப் சேனலில் வந்திருக்கு, நிறைய டிவி சேனல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், பத்திரிகையில் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் நம்மளும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக அதை பற்றி பார்ப்போம். நாளைக்கு இரவு 9:30 மணிக்கு சற்றேறக்குறைய துவங்கி 1:30 மணிக்கு சற்றேறக்குறைய அந்த கிரகணம் விடுது. பூரண சந்திர கிரகணம், ஒரு டியூரேஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் இது. பொதுவாக நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், கிரகணங்கள் அவ்வளவு நன்மை பயக்கக்கூடியது அல்ல. கிரகணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தெரியாமல் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஆனால் என்ன பண்றது, ஒரு வருஷத்துக்கு 4 கிரகணம் இருக்கு. 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். இப்போ இந்த சந்திர கிரகணம் பின்னாடியே ஒரு சூரிய கிரகணம் வரப்போறது, அது நமக்கு தெரியாது. இந்த சந்திர கிரகணம் பூர்ணமா தெரியும். சில பஞ்சாங்கத்தில் சதய நட்சத்திரத்தை பிடிக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் திருக்கணித பஞ்சாங்க படி பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணம் சம்பவிக்கும். அதனால பூரட்டாதி நட்சத்திரம் அதனுடைய இதர நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு முன்ன சதய நட்சத்திரத்துக்கும், அதற்கு பின்னாடி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும், ஆக இந்த 5 நட்சத்திரக்காரர்களும் பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு பொதுவான எல்லாம் சொல்லக்கூடியது. நாங்க என்ன அப்பீல் பண்றோம், இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இல்லை, இது பொதுவாகவே லோகத்துக்கு நன்மை இல்லை. பொதுவாக கிரகணங்கள் சம்பவிக்கிறது அவ்வளவு உச்சிதம் அல்ல. ஏன்னா இந்த சந்திரன், சூரியன், ராகு, கேத்து இது சம்பந்தமாக தான் கிரகணங்கள் நிகழும். பொதுவாக பௌர்ணமியில ஆரம்பிச்சு சந்திர கிரகணம் பிரதமையில விடும். சூரிய கிரகணம் பார்த்தோம்னா அமாவாசையில் ஆரம்பிச்சு பிரதமையில விடும். அதனால இது பூரணமா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கும் மேல நீடிக்கக்கூடிய அந்த கிரகணத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவங்கவுங்க ஜபம் பண்ணுங்க, நமச்சிவாய சொல்லுங்க, ராமநாமம் சொல்லுங்க, ஓம் நமோ நாராயணன் உபதேசம் வாங்கியிருந்தா சொல்லுங்க, காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு தெய்வ சிந்தனையோட அந்த ஒரு 3 மணி நேரம் என்ன நம்ம எவ்வளவு சொல்றோமோ அதுக்கு 1000 மடங்கு பலன் சொல்லியிருக்கு. ஒரு 100 தடவை நம்ம சொன்னோம்னா into 1000 அவ்வளவு மடங்கு நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு காலம் அந்த கிரகண காலம். அதனால புண்ணிய காலம் சொல்லுவாங்க. அது ஒரு பருவ காலம், புண்ணிய காலம். அது இதுல தானங்கள் விசேஷமா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன வேணாலும் தானம் பண்ணலாம். வஸ்திர தானம் பண்ணலாம், சொர்ண தானம் பண்ணலாம், கோதானம் பண்ணலாம். அன்னதானம் பண்ண முடியாது, ஏன்னா அந்த காலத்தில் அன்னதானம் சாப்பிட முடியாது. அதனால மீது எல்லா தானங்களும் அங்க உச்சிதமா சொல்லியிருக்கு. ஆனா
இதில் என்ன ஒரு பெக்யூலாரிட்டினா, நீங்கள் என்ன தானம் கொடுத்தாலும் பூமி தானத்தினுடைய பலன் தான் கிடைக்கும்ன்றது சாஸ்திரம். நீங்கள் சொர்ண தானம் கொடுத்தாலும் சரி, ரஜத தானம் கொடுத்தாலும் சரி, என்ன தானம் கொடுத்தாலும் பூமி தானத்திற்கு ஒப்பானதாகத்தான் அது கருதப்படும். இந்த பூமி தானம்ன்றது இப்போ நம்ம கோசாலையில், அக்ஷய கோசாலையில் நம்ம ராயருடைய அனுகிரகத்தினால ஒரு இடம் வாங்க போகிறோம். கோசாலைக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூஷன் அனுப்பிச்சாலும் அது பூமி தானத்தில் போய் சேர்ந்துட போகிறது. நீங்கள் அந்த நேரத்துக்கு ஒரு கோபூஜை பண்ண போகிறோம். நம்ம அது மத்திய காலத்தில் ஒரு 11:30 மணிக்கு ஒரு கோபூஜை பண்ண போகிறோம். காயத்ரி ஹோமம் பண்ண போகிறோம். நாளை இரவு அங்கே லோகக்ஷேமார்த்தமாக தான், யாரும் எந்த தனிப்பட்ட சங்கல்பமும் கிடையாது. எல்லாருக்காகவும், குறிப்பாக நம்ம கோகிராசம் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு, புண்ணியக்கோட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்க்கு எல்லாருக்கும் சேர்த்து நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணி காயத்ரி ஹோமம் பண்ண போகிறோம். கோபூஜை பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ புதுசாக ஒரு கோமாதா வந்திருக்கா, அதுக்கு கோபூஜை பண்ணி ஒரு கோதான சங்கல்பம் பண்ண போகிறோம். என்ன பண்ணினாலும் பூமி தானத்துக்கு தான் போகிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் டீட்டெயில்ஸ் தரோம், பேங்க் டீட்டெயில்ஸ் தரோம். என்ன முடியுமோ நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. நீங்கள் கொடுக்கறது மல்டி டைம்ஸ் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலம். இதுக்கு ரெகுலராக நம்ம டிவோட்டிஸ் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு அருமையான காலத்தை முறையாக மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டமையானால் பூர்ண பலன் கிடைக்கும், சிறந்த பலன் கிடைக்கும். ஏதோ புரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான், சதய நட்சத்திரக்காரங்க தான் அப்படின்னு இல்லாமல் இது எல்லாருக்கும் பொருந்துடும். ஏன்னா லோகம் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் சமுதாயத்திற்கு இருக்கக்கூடாதுன்ற பிரார்த்தனையோட தான் நம்ம எவ்வளவும் நம்ம அப்பீல் பண்ணுறோம், ஹோமம் பண்ணுறோம், கோபூஜை பண்ணுறோம், எல்லாம் பண்ண போகிறோம். எனவே அன்பர்கள் வழக்கம் போல ஒத்துழைக்க கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஸ்தலத்திற்கு அன்பர்கள் அவசியமாக வர வேண்டும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.